Hi friends, welcome to my channel Art Food and Life. இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது வெரி ஈஸி டிஃபன். ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இப்போ உடனே எனக்கு ஏதாவது பண்ணி சாப்பிட்ணும், பசியாக இருக்குது, டிஃபன் மாதிரி வெரி ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது டக்குன்னு பண்ணலாம். திஸ் இஸ் வெரி ட்ரெடிஷ்னல் ஒன். திஸ் ஒன் இஸ் வெரி ட்ரெடிஷ்னல். இது நம்ம வந்து தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது என்னன்னு சொல்லுவோம்னா மோர்களி சொல்லுவா, குழம்பு உப்புமான்னு சொல்லுவா. இது நிறையா வழி. இது நிறையா பேர் சொல்லுவா இதுக்கு. இது வந்து மோர் ஊற்றி பண்ணுறதும் இருக்குது, புளி ஊற்றி பண்ணுறதும் இருக்குது. இது மோர்களின்னு சொல்லுவா. दिस इज़ अ ट्रेडिशनल टिफ़न. ये तो मैंने बनाने वाली हूँ. ये ट्रेडिशनल टिफ़न है, मोरकली बोलता है. ये बहुत इजी है, वो बनाने के लिए बहुत इजी है, जल्दी बना के खा सकता है. And also this is very healthy. This one is the traditional one. This is very healthy, for easy way to prepare. This is very easy to prepare. நான் இப்போது அதுக்கான என்னென்ன சாமான் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். मैं अभी बोलने वाली हूँ इसके इंग्रेडिएंट्स. इसका मैं डिस्क्रिप्शन बॉक्स में भी दिया हूँ, तो आप देख लीजिए. I given the ingredients in the description box also. You can see the main ingredient. இதோட மெயின் என்னென்னா அரிசி மாவு. இதுதான் இதோட மெயின். அரிசி மாவு எடுத்துக்கிறோம். நான் இதில் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நல்லா காணும். இது கடைசியாக முடியறப்ப பார்த்தீங்கன்னா இந்த உப்புமா வந்து நிறைய, அது உப்புமான்னு சொல்லலாம், நம்ம மோர்களின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம வந்து இது நிறைய காணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் சின்ன கப்பில் 1 கப்பு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்ல போகிற இன்க்ரீடியன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். ये मैंने लिया है 1 कप चावल का आटा है. आपकी उसके हिसाब से है ना, जो मैं दूसरा बोलने वाली इंग्रेडिएंट्स है ना, आगे पीछे कर सकता है. इसके हिसाब से 1 कटोरी चावल के आटे के हिसाब से आप बाकी बटर मिल्क वगैरह मैं ऐड करने वाली हूँ, वो उसके हिसाब से आप ज़्यादा कम कर सकता है. आई एम टेकिंग 1 cup of rice flour. You can take other ingredients, less or come or less. So now 1 கப்பு அரிசி மாவு. அதுக்கு இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் 3 கப்பு வெண்ணெய் எடுத்து கடைஞ்சு, தயிர் கடைஞ்சு வெண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்க. இதுதான் வெண்ணெய். நான் ஆற்றுல தான் வெண்ணெய் எடுப்பேன். வெண்ணெய் எடுத்து தயிரை நல்லா கடைஞ்சு வெண்ணெய் எடுத்த மோர் 3 கப் எடுத்துட்டு இருக்கேன். திஸ் இஸ் பட்டர் மில்க், 3 कप ऑफ बटर मिल्क. ये मैंने छाछ लिया है 3 कप. ये तो पूरा मक्खन निकाल के लिया है. 3 कप छाछ है. और तड़का लगाने के लिए ये 2 ही इंग्रेडिएंट्स है. इसके स्वाद अनुसार नमक, स्वाद अनुसार उसके नमक डाल सकते हैं. मैं डालने का समय आपका दिखाती हूँ. उसका तड़का लगाने के लिए இதுக்கு உப்பு வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். சால்ட் டு டேஸ்ட். ஓகே, இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்கான சாமான்லாம் சொல்கிறேன். இதுதான் மோர் மிளகான்னு சொல்லுவோம். மோர் மிளகா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து மோர் ஜாத்துக்கலாமும் தொட்டுப்பா. இது வருஷத்துக்கு போட்டு வைக்கிற ஊறுகாய் இது. ஆக்சுவலி இந்த மாதிரி உருண்டை மிளகா கிடைக்கும். இந்த மிளகாவை வந்து மோரில் ஊற வச்சு, மோர் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா நிழல் உளத்தலாம் காய வச்சு எடுத்து வச்சுப்பா. இது வந்து வருஷத்துக்கு இதுமாரி எடுத்து வச்சுட்டா இது கெட்டே போகாது. இது மாதிரி நல்லா காஞ்சி நல்லா இருக்கும். இதை வந்து மோர் ஜாத்துக்கெலாம் நல்லா நல்லெண்ணெயில் வறுத்துட்டு தொட்டுன்னு சாப்பிட்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது காரமே இருக்காது. இதில் அவ்வளோவா காரம் இருக்காது. அதனால நான் இந்த மிளகா வந்து ஒரு 6 மிளகா எடுத்துட்டுருக்கேன்.
मोर मुलहा। ये मोर मुलहा बोलते हैं इसका। ये तो तीखा नहीं है, ये अचार जैसा है। ये दही चावल के साथ बहुत अच्छा लगता है। दिस इज कॉल्ड मोर मुलहा। दिस इज नॉट हॉट वन, very mild. So I am taking these more மிளகா 6. இது காரமே இல்லாமல் இருக்கும், அதனால தான் இதுக்கு நான் வந்து ஒரு 3 வத்த மிளகா எடுத்துட்டு இருக்கேன். 3 வத்த மிளகா இதனுடைய விதையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அது விதையெல்லாம் கொஞ்சம் வாயில் கடிப்பட்டுதுன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால விதையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பவுடர் போடலாம், பவுடர் இருந்ததுன்னா பவுடர் போடலாம். பட் வந்து வாசனைன்னு பார்த்தாக்க இந்த கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு இருக்கேன். தென் ஐ எம் டேக்கிங் ரெட் சில்லி, 3 रेड चिल्लीज एंड असाफेटिडा होल वाला होल मैंने लिया है. लाल चिल्ली है, वो 3 लाल चिल्ली लिया है. ये तो हींग है अक्का वाला, तो मोटा वाला लिया है मैंने पाउडर नहीं लेती हूँ, इतना पाउडर ज़्यादा यूज़ नहीं करती हूँ मैंने. इसी में ही बहुत अच्छा स्मेल, खुशबू के लिए बहुत अच्छा है. ये लिया है मैंने. नेक्स्ट मैंने लिया कड़ी पत्ता, ये भी तड़का के लिए. अब கருகப்பலை எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கருகப்பலை, கரி லீவ்ஸ், கடி பத்தா தோடாசா. அப்புறம் இதில் போடுறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு தாளிக்கிறதுக்கு. सरसों, चना दाल और उड़द दाल ये तड़का लगाने के लिए एक टीस्पून ले सकता है. एक टीस्पून इसमें तड़का के लिए यूज़ कर सकता है. सीसेमे सीड, चना दाल, उड़द दाल फॉर पुट इन ऑयल. இப்போ நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இரும்பு இழுப்பு செட்டிங்கிறதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெருப்பு ஜாஸ்தி வைக்கிறேன், இது ஜாஸ்தி வைக்கிறேன் ஃப்ளேம். இது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஹீட் ஆகிடுதுன்னா டக்குன்னு சின்னது பண்ணிடணும். ஏன்னா இரும்பு இழுப்பு சட்டி வந்து ஃபுல்லாக வந்து சீக்கிரமாக வந்து அப்படியே அந்த இதை தக்க வச்சுக்கும் ஹீட்டை. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் வெரி ஹெல்தி. இதில் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் கண்ணளவில் ஊற்றுறேன். 3 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன், நாட் டீஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காயட்டும், நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். இந்த சைடில் எண்ணெய் வச்சுக்கலாம், இன்னும் தேவைப்படும் அப்புறமா லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது காயிற வரைக்கும், இது சின்னதாக வச்சு காயிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது तेल लगाया है 3 टेबल स्पून तिल का तेल. नल्लेण्णை 3 टेबल स्पून ஊற்றிருக்கேன். सिसेमे ऑयल, I put सिसेमे ऑयल 3 टेबल स्पून. now இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மோர் எடுத்து வச்சுருக்கோம் 3 கப்பு. 3 கப்பில் இந்த 1 கப்பு மாவை போடுறேன். போட்டு அதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு ஜாஸ்தி போட்டுறக்கூடாது. அதுக்கு தேவையான உப்பு போடணும். நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தேவையான உப்பு போடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா கட்டி உருண்டை இல்லாதைக்கு நல்லா அதை விஸ்க் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறோம். இதை வந்து மோர் கூழுன்பா, குழம்பா உப்புமான்பா, மோர்களின்பா. இது நல்ல ட்ரெடிஷ்னல் ஒன். நல்லா இதை ஸ்மூத்தாக
நல்லா அப்படி பண்ணிட்டோம். கொஞ்சம் இதாக திக்கு மாவாக இருக்குது பாருங்க. வேணும்னா கடைசி அப்புறமா இதை அலம்பி ஊற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் பெருங்காயம் நல்லா பொரியும். பெருங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணணும், இந்த ஊறுகாய் மிளகா நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கருப்பாக வறுபடணும். அதனால் அதை முதல்ல போடுறோம். पहले हींग डाला है, इसके बाद मोर मुलगा डाला है. मोर मुलगा का कलर चेंज होना चाहिए. First I put asafoetida and then more मुलगा. See, color is changing. பாருங்க, லைட்டாக கலர் லைட் ப்ரௌன் கலர் வருது பார்த்தீங்களா. இந்த லைட் ப்ரௌன் கலர் வரும்போது தெரியுறதா? எஸ், அந்த லைட் ப்ரௌன் கலர் வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம், 1 टीस्पून கடலைப்பருப்பு, 1 चम्मच चना दाल, 1 चम्मच उड़द दाल. சில பேர் கடலைப்பருப்பு போட மாட்டா, நான் எல்லாத்துக்கும் போடுவேன் கடலைப்பருப்பு. கொஞ்சம் அதில் வந்து நறுக்குன்னு அந்த குழம்பு மேலே கடிப்பட்டதுன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, அதனால் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வத்த மிளகா put 1 by 1 all the ingredients. चना दाल, उड़द दाल, लाल मिर्ची. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக சவக்க ஆரம்பிக்கும் போது இந்த கடுகை போட்டோம்னா சரியாக இருக்கும். படப்படான்னு வெடிக்கும், வரணும் வெடிக்க ஆரம்பிக்கும். அவ்வளோதான். கடுகு நல்லா வெடித்த உடனே இதை ஊற்றி கலர வேண்டியதான். இதில் உப்பெல்லாம் போட்டு கலந்து வச்சிட்டோம். இதில் உப்பு, மோர், அரிசி மாவு 3 போட்டு கலந்து வச்சுருக்கோம். இது கடுகு வெடித்த உடனே இந்த கலர் மாறும், இந்த மிளகாவோட கலரும் மாறணும், கடுகு வெடிக்கணும். तो अच्छा से फ्राई करना है, इसका कलर चेंज होना चाहिए. देखिए ना कलर कैसा चेंज हो गया, गोल्डन ब्राउन. கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்கறது பாருங்க. கடுகு நல்லா வெடிக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை வந்துட்டு. இப்போ கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே சின்னது பண்ணணும். அடுப்பை ரொம்ப சின்னது பண்ணணும், இல்லைன்னா மேலெலாம் தெளிக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஊற்றலாம். நான் வந்து சின்னது பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கிறதா, மெதுவாக ஊற்றணும். இன்னும் மேலெல்லாம் தெளிக்காது, ஜாக்கிரதையாக பார்த்து அப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். ஆல்ரெடி 1 கப்புக்கு 3 கப்பு மோர் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப்பு தண்ணி இதில் அலசி ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லா தலைன்னு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் செம்மையாக இருக்கு பாருங்க, பார்த்து உடனே கலரணும், இல்லைன்னா அடிப்பிச்சிடும். இதில் ஒரு காந்தல் ஒன்று வரும், அது செம டேஸ்ட். அடியில் அடி பிடிச்சி வச்சுனாக்க கவலைப்படக்கூடாது, அதுதான் ருசியாக இருக்கும், செம ருசியாக இருக்கும். அது செம டேஸ்ட். காந்தல் ஒரு ருசின்னு சொல்லுவாள். ஸோ அந்த காந்தல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அவ்வளோவா காந்தல் வந்ததில்லை. சப்பா बस खत्म हो गया, रेडी. अभी थोड़ा सा बॉईल होएगा, हलवा जैसा बन जाएगा. Now it is ready. नन्ना किलरी विडணும், नन्ना कई विडाத किलरணும். ये तो अच्छे से रोटेट करना चाहिए, अच्छे से भूनना चाहिए, क्योंकि मोटा मोटा बन जाता है ना, इसलिए नन्ना कट्टी किट्टी उंडை வராதைக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருக்கதான் நன்னா உங்களுக்கு கலர சூப்பராக வரும்.
வேக வேக வந்து கொஞ்சம் கட்டி தட்டிக்கும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். கை விடாத ஒரு 2 மினிட்ஸ். நிறையலாம் இல்லை, அதிகம் இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இது ரொம்ப ஹெல்தி கூட. இதில் வந்து நல்லா இப்போ அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு மோர்கடி கிளறி சாப்பிட்டாக்க வச்சுட்டு மறுநாள் காத்தாலைக்கு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ராத்திரி பண்ணி வச்சுட்டு மறுநாள் காத்தால சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது இதெல்லாம் போட்டு வச்சுட்டு நான் அழகாக அந்த காலத்தில் வந்து அம்மியில் வச்சுட்டு அதை வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருவா எங்கள் அம்மம்மா. மறுநாள் காத்தால் அப்படியே அல்வாவாக கொடுப்பா பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காலங்காத்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுட சுட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சில பேர் வந்து இட்லி மிளகா போட்டுப்பா, சில பேர் வந்து அப்படியே இந்த மோர் மிளகா இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா பிசைஞ்சுட்டு சாப்பிடுவா. அது இன்னும் சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக. வந்துட்டு நல்லா கலரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை என்ன பண்ணுறோம், இப்படி மூடியை போட்டு வைக்கிறோம். மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். 2 மினிட்ஸ். இப்போ பாருங்க அல்வா. ஓ வாவ், உப்பு அல்வா. நம்ம வந்து திதிப்பு அல்வா கேள்விப்பட்டிருக்கோம், இது வந்து உப்பு அல்வா. இப்படி தான் இருக்கும். வாட்டை என்ன பாருங்க, எப்படி பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, செம 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 சூப்பர். எனக்கு கீழே வந்து அடி பிடிச்சிக்கவே இல்லை. அடி பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே உருட்டி தரட்டி இப்படி வருது பாருங்க, வெந்தெடுத்து நன்னான்னு அர்த்தம். இதுதான் இதோட பதம். यही फाइनल. देखिए ना, ऐसा आ रहा है एकदम से हलवा जैसा, उठा के आ रहा है एकदम मस्त. वाओ, see how it is look like halwa. அவ்வளோதான், முடிஞ்சிடுது. மொத்தமாகவே ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து காமிச்சு போட்டதுனால உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஆயிருக்கு. ஒன்லி 10 மினிட்ஸ். இப்போ மேலே துளியோண்டு ஒரு சின்ன ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன். நான் ஆற்றுல காய்ச்சின நெய். இது நானே வெண்ணெய் எடுத்து ஆற்றுல காய்ச்சிற நெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன், கடையில் வாங்குறது இல்லை. ஸோ அது ரொம்ப வாசனையாக இருக்கும், சமக்கமக்கமாக இருக்கும். முடிஞ்சிடுத்து. ஓவர். அதை மூடி கொஞ்சம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து அப்படியே அல்வாவாட்டம் டபக்குன்னு சாப்பிடலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வெரி ஈஸி, வெரி ஹெல்தி. ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, ஒரு மோர் இருக்குது இல்லை தயிர் இருந்தால் கூட அதை நல்லா கடைஞ்சிட்டு, தயிர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மோர் இல்லை ஆற்றுல தயிர் தான் இருக்குது அப்படின்னா நல்லா தயிரை நல்லா கடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அதான் 1 கப்புக்கு 3 கப்பு அந்த தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி கடைஞ்சிக்கலாம். ஸோ 1 கப்புக்கு 3 கப்பு மோர் அளவு அதான். ஸோ மீதி மிளகாவத்தெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு தாளித்து கிளறினா, உப்பு எல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கிளறினா ரெடி. அப்படியே அதை எடுத்து கப்பில் வச்சுட்டு சாப்பிட்டா என்னமா இருக்கும் தெரியுமா? அது மேலே ஒரு 10 மிளகாய் அப்படி வச்சு டெக்கரேட் பண்ணி சி எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? திஸ் இஸ் அ ட்ரெடிஷ்னல் மோர்களி. திஸ் இஸ் கால்ட் மோர்களி. குழம்புமா உப்புமா எப்படி வேணாலும் சொல்லலாம், உப்புமான்னு சொல்லிக்கலாம் நம்ம. திஸ் இஸ் வெரி ஹெல்தி டு ஈட். சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்னோட சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் subscribe my channel. Please leave comments. ஏதாவது உங்களுக்கு நான் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமானாலும், நான் ஏதாவது திருத்திக்கணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். தேங்க்யூ. பாய் பாய்.
See you the next video. Until bye. Padmavati Venugopalan. Bye bye. Thank you.